நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறல்ல, துணிகரமாக பொய்ய பேசுகிறல்ல, துணிகரமாக உண்மைக்கு மாறா நடக்கிறோம் இல்ல. இயேசு இயேசு என்று சொல்லிவிட்டு அவருக்கு விரோதமான நாம் செய்கிற இச்சையான காரியங்கள் பெரிதா இருக்கிறதல்ல. ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா என்று மட்டும் இப்படி சொல்லிக்கொண்டு கிடக்கிறோமே. அவரை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுகிறோம்? அவர் சொல்லுகிறாரே, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீங்க நான் சொல்ல முடியுதா? சாத்தானுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானது. அவர் நம்மை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருந்து நம்மை நடத்துகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடினால் அவருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அவர் என்ன சொல்வார், எப்படி என்னை ஆசீர்வதிப்பார், என் வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்ற தாகத்தோடு ஏக்கத்தோடு அமர்ந்திருக்கிறோமா? ஆக இன்றைய நாட்களில் கர்த்தர் ஒரு வார்த்தையை நமக்கு குறிப்பிட்டு இருக்கிறார். யோவான் 14ஆம் அத்தியாயத்தில் 30வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அங்கே கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்வோம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கண்களை மூடி பரிசுத்த ஆவியானுடைய கரங்களிலே நம்மை கொடுப்போமா? ஆண்டவரே, இந்த வார்த்தை என் இருதயத்தில் தொடப்படட்டும், என் இருதயத்தில் இந்த வார்த்தை தங்கட்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, ஆண்டவரே, என் வாழ்க்கை பிரகாசமாய் இருப்பதற்கு, ஆண்டவரே, என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாய் காண்பிப்பதற்கு ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் பிரகாரம் என்னோடு பேசி எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து உம்முடைய மகன் என்று என்னை காண்பியும். உமது பாதத்தில் என்னை அர்ப்பணம் செய்கிறேன் ஆண்டவரே என்று கூப்பிடுகிற யாவரோடும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவதாக. இப்பொழுது ஆண்டவரே, உமது பாதத்தில் வேண்டிக் கொள்கிற எங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்யும் ஐயா. ஓ, என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் உம்மை நாங்கள் பார்க்க போகிறோம், உம்மோடு பேச போகிறோம். நீர் எங்களோடு பேசும். நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த வார்த்தை ரொம்ப அழகாய் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு ரகசியம் இருக்கிறது. இங்கே அந்த கடைசி பகுதியில் சொல்லுகிறார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறாள். அவன் என்றால் யார்? அதற்கு மேலே சொல்கிறது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறான். இங்கே நீங்க வேதத்தில் நன்றாக படிச்சீங்கன்னா வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது உலகத்தின் அதிபதி யார் என்று அங்கே காண்பிக்கப்படுகிறது. பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்டவன் என்று சொல்லுகிறார். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இங்கே உலகத்தின் அதிபதி யாருன்னா பிசாசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல வெளிப்படுத்தல் 12:9 பாருங்க. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும், உலகம் அனைத்தும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்படுது. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ இந்த வார்த்தை ரொம்ப தெளிவானது. இங்க சொல்லுகிறது, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா? அவனுக்கு என்று பார்க்கும் பொழுது உலகத்தின் அதிபதியானவன். இந்த உலகத்தின் அதிபதி யாரு? உலகம் அனைத்தையும் மோசம் பண்ணுகிறவன், உலகத்தை அழிக்கிறவன், உன்னையும் என்னையும் அவன் அழிச்சே தீர வேண்டும் என்று சொல்லி வகதேடுகிறவன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீங்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நீங்கள், ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்திருக்கிற நீங்கள் என்ன சொல்ல காத்திருக்கிறீர்கள்? கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான், உலகத்தை மோசம் பண்ணுகிற சாத்தான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் நீங்க என்ன சொல்ல போகிறீர்கள்? அவனுக்கு முன்பாக நீங்க என்ன பேச ஆமென் ஆயத்தமாக
இருக்கிறீர்கள். இன்னொரு பக்கம் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகத்தை மோசம் பண்ணுகிற சாத்தானுக்கு முன்னே நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை எங்க கொடுக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அதில் முதல் ஆரம்பிக்கிறது என்ன தெரியுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். அல்லேலூயா. இவனை தான் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவன் என்னை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் என்னை ஒன்றும் செயலாகாது. ஏனென்றால் வேதம் தெளிவுபடுத்த சொல்லுகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்கே குறிப்பிடுகிற ஒரு காரியம். அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே தெளிவுபடுத்த சொல்லுகிற ஒரு காரியத்தை கவனிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. ஒளியுள்ள ஒரு மேகம் என்னையானதா? அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்றார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, அங்கு 3 காரியம் வருது. 1, இவர் என்னுடைய நேசகுமார் என்று சொல்லுகிறார். 2வது, இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 3வது என்ன சொல்லுகிறார்? இவருக்கு நீங்க செவி கொடுங்கன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அப்ப கர்த்தரிடத்திலிருந்து வந்த இந்த குமாரனை கர்த்தர் நேசிக்கிறபடினாலே சாத்தான் இவரை அணுக விடாதபடிக்கு அவருடைய மகிமை கர்த்தரோடு இருந்தபடினாலே இவரை குறித்து கர்த்தராகிய தேவன் இந்த நேசகுமாரனாகிய இயேசுவை குறித்து அழகாக அற்புதமாக பேசுகிறார். இவர் என் நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு நீங்க பிரியமாய் இருங்கள் என்று சொல்லி அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வார்த்தைகள் ரொம்ப தெளிவாய் இருக்கிறது. இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு நீங்க செவி கொடுங்கள். ஏன் அப்படி சொன்னார்? 2 பேதுருல 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வார்த்தை அங்க உறுதிப்படுத்தினார், ஏன் இந்த வார்த்தை அங்க சொன்னார் என்பதற்கு அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாயிற்று. பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது, நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவனால இவருக்கு ஒரு கனமும் இவருக்கு ஒரு மகிமை இருந்தது. ஏனென்றால் பிதா எந்த வார்த்தை கொடுத்தாரோ, பிதா எதை குறித்து இந்த பூமிக்கு இந்த குமாரனை அனுப்பினாரோ அதை இந்த பூமியில சரியாய் நிறைவேற்றும்படி ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமியில ஆண்டவருடைய வார்த்தையின் பிரகாரம் அவர் செயல்பட்டார். அப்படியே அவன் நடந்து கொண்டார். ஆகவே தான் அதை முன்னோடியாக முன் வார்த்தையாக இவர் தன் சீசர்களை அழைத்து அவளுக்கு முன்னால சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. ஏனென்றால் என் பிதாவின் சித்தப்படி இந்த பூமிக்கு நான் வந்தேன், என் பிதாவின் சித்தத்தின்படி இந்த பூமியில அவர் சொன்னதை நான் செய்தேன், அவருடைய சித்தத்தின்படி இன்னும் நான் செய்வேன். ஆகவே நான் போகிறேன், என்னிடத்தில் சாத்தானுக்கு ஒன்றுமல்ல. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்துல என்ன இருக்கிறது? பிசாசு என்கிற சாத்தான், ஆமென், அந்த சாத்தானுக்குரிய வழிமுறைகளை நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. இங்க பிதா அவர் இந்த குமாரனை குறித்து சாட்சியாய் பேசுகிறது போல உங்களை குறித்து யார் சாட்சியாய் பேசக்கூடும்? ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை குறித்து சாட்சியாய் பேசுவாரா? இவன் என் நேசகுமாரன், இவன் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு உன்னையும் என்னையும் குறித்து இந்த குமாரனாகிய கிறிஸ்து சொல்லுவாரா?
இங்க வேதத்துல பாத்தீங்கன்னா பிசாசே இவரை குறித்து சொல்லுகிறான், கிறிஸ்துவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறான். மார்க்கு 3ஆம் அத்தியாயத்துல 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது பிசாசும் அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டார்கள். வாசிப்போம் அந்த வசனத்தை. மார்க்கு 3:11 படிங்க. மார்க்கு 3:11. அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீர் தேவனுடைய குமாரன் என்று தேவனுடைய குமாரன் என்று சொன்ன. அல்லேலூயா, சத்தமிட்டன. இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி ஆண்டவரிடத்துல வருகிறோம், எப்படி அவரை துதிக்கிறோம், எந்த விதத்துல கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். பிசாசு பாருங்க, கவனிங்க, அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவருக்கு முன்பாக விழுந்து நீ தேவனுடைய குமாரன் என்று சத்தம் விட்டது. ஆனா நீங்கள் நானும் எந்த வழியில் நடந்து கொண்டு இருக்கிறோம்? நாம நம்முடைய தேவகுமாரனை எப்படி மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம்? தேவ பிள்ளைகளே, இன்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இங்கே கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன? உலகத்தின் அதிபதி அவன் வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை. இங்கே அவரை குறித்து அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை அநேக இவரை குறித்து சாட்சியா சொல்லுகிறார்கள். இவர் சொல்லுகிறார், உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று, அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்ன அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாய் அதற்கு பின்ன வருகிற காரியங்கள் என்ன தெரியுமா? அங்கே யூதாஸ் என்ற ஒரு மனுஷன், கர்த்தரோடு இருந்த மனுஷன். மத்தேயு 27 4வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது இந்த யூதாஸ் கர்த்தருக்கு முன்னே வரும் பொழுது கர்த்தரை குறித்து என்ன வார்த்தை இங்க குறிப்பிடார் பாருங்க. யூதாஸ் சொல்ற வார்த்தை என்ன? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால், நான் காட்டி கொடுத்த. நல்ல கவனிங்க. ஹல்லேலூயா. இந்த யூதாஸ் சொல்ற ஒரு வார்த்தை, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. ஹல்லேலூயா. இயேசுவிடத்துல ஒரு குற்றத்தையும் காண முடியல, இயேசுவிடத்துல ஒரு குற்றத்தையும் காண முடியல. இங்க இயேசு தன் சீசர்களுக்கு முன்பே நின்று சொல்லுகிற வார்த்தை என்ன? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, என்னிடத்துல ஒன்றுமில்லை என்று சொன்னாரு. அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியா அவரோடு இருந்த சீசர்கள் ஒருவனாகிய இந்த யூதாஸ் கர்த்தரை உயர்த்தி அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? குற்றமில்லாத இந்த ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே, நான் பாவம் செய்தேன் என்று சொல்லி தன்னை வேதனைப்படுத்தி, தன்னை துக்கப்படுத்தி, தன்னை துயரப்படுத்தி தன்னுடைய சத்தத்தை அப்படியே உயரத்தில் கொண்டு வந்தார். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த இயேசுவிடத்துல சாத்தான் கண்டுபிடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா லூக்கா 23:15 வசனத்தை நீங்க பார்க்கும்போது அங்க ஏரோது சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. லூக்கா 23:15 நீங்க கண்ணோக்கி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அங்கே அவர் சொல்ற ஒரு வார்த்தையை படிங்க. உங்களை ஏரோதினிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை, மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஏரோது சொல்லுகிற ஒரு வார்த்தை, தெளிவுபடுத்த சொல்லுகிற வார்த்தை, கனமான ஒரு வார்த்தை, கம்பீரமான வார்த்தை. இவனிடத்தில் குற்றம் ஒன்றும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பெரிய மகிழ்ச்சியான வார்த்தை, எத்தனை பெரிய கனமான வார்த்தை. பொந்தி பிலாத்து சொல்ற ஒரு வார்த்தையை கவனிங்க. யோவான் 19ஆம் அதிகாரத்தில் 4 முதல் 6 வரை நீங்கள் பார்க்கும்போது பொந்தி பிலாத்து கர்த்தரை குறித்து, இந்த இயேசுவை குறித்து அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 19:4-6. பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன், என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இந்த பிலாத்து சொல்ற ஒரு வார்த்தை பாருங்க. நீங்க சொல்லுகிறபடி இவனிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை.
ஆக உங்களிடத்தை நான் வெளியே கொண்டு வருகிறேன். ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசுவிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை என்று அங்கே உறுதிப்படுத்துகிறது. ஆமென். பிலாத்துவின் மனைவி அவருக்கு முன்பாக என்ன சொல்றார் பாருங்க. மத்தேயு 27:19 நீங்க பார்க்கும்போது அங்கே பிலாத்துவின் மனைவி இந்த கிறிஸ்துவாகிய தேவனை குறித்து ஒரு சான்றிதழ் கொடுக்கிறார். அந்த சான்றிதழ் கம்பீரமானது, அற்புதமானது, அதிசயமானது. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவனாகிய கிறிஸ்து சான்றிதழ் கொடுக்கும்படி நீ எந்த விதத்தில் நடக்கிறாய்? இங்க பிலாத்துவின் வார்த்தைக்கு ஏற்ற பிரகாரம் இங்க பிலாத்துவின் மனைவி கொடுக்கிற சான்றிதழ் என்ன? மத்தேயு 27:19 அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன். அவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லைங்க. அவர் நீதிபரர், அவர் நீதிமான். கணவனிடத்தில் செய்தி வருகிறது. இங்கே பிலாத்துவின் மனைவி அவரை குறித்து ஒரு சொப்பனம் காண்கிறார். அந்த சொப்பனத்தில் அவள் பயந்து போய் நடுங்கி திகைத்து எழுந்து ஒரு ஆளை அனுப்பி, அந்த மனுஷனிடத்தில் ஒரு குற்றம் இல்லை, அந்த மனுஷன் நீதிமான், அந்த நீதிமான். ஆமென். இன்னொருத்தர் கூட சொல்றார் பாருங்க, 2 கல்வர்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். அதில் ஒருவன் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிற காரியம் என்ன? லூக்கா 23:41 நீங்க கவனிக்கும் போது மரிக்கும் கல்வன் கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சான்றிதழ் என்ன? மற்றவன் அவரை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருக்கிறாய். தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நீ தேவனுக்கு பயப்படுறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம நடந்ததுக்கு ஏற்ற தக்க பலனை அனுபவிக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. இவரிடத்தில் ஒரு குற்றம் இல்லையே. மரிக்க போகிற கல்வன் சொல்ல ஒரு வார்த்தை, இயேசுவை குறித்து அழகாய் சொல்லுகிற வார்த்தை, நாம் செய்த தப்புக்கு ஏற்ற பிரகாரம் தண்டனை நமக்கு இந்த சிலுவையில, நாம் என்ன தவறுகளை செய்தோமோ அந்த தவறுக்கேற்ற இந்த தண்டனை நமக்கு வந்திருக்கிறது. அந்த தண்டனை நமக்கு வந்திருக்கிறது. ஆனா இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லை. இவருக்கு ஏன் இந்த தண்டனை? நீ ஏன் இதை புரிந்து கொள்ளவில்லை? ஏன் இதை அறிந்து கொள்ளவில்லை என்று ஒரு வார்த்தை, மரிக்க போகிற இந்த கல்வன் சொல்லுகிற ஒரு வார்த்தை. பிரியமான தேவ பிள்ளையே, நீதிபரராய் இருக்கிற கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன? இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இங்க சான்றிதழ்கள் அதுபோலவே கடந்து வருகிறது. குமாரனாகிய கிறிஸ்துவை குறித்து ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு வருகிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமானது. ஒருவர் சொல்லு, 100க்கு அதிபதி, இவரை குறித்து சொல்லுகிற வார்த்தை என்ன? லூக்கா 23:47 100க்கு அதிபதி இயேசுவை குறித்து ஒரு சான்றிதழ் சொல்லுகிறார். அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா லூக் chapter 23 verse 47 அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 100க்கு அதிபதி சம்பவித்ததை கண்டு, சம்பவிப்பதை அங்க நடப்பதை கண்டு, மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாய் இருக்கிறார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார். தேவன் அந்த நேரத்தில் மகிமைப்படுத்துகிறார். பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாகிறது. ஆமென் ஆமென். மலைகள், ஆமென், குன்றுகள், ஆமென், காற்று என பயங்கரமான சத்தத்தோடு அங்க நடக்கிற சம்பவத்தை இந்த 100க்கு அதிபதி கண்டபோது அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம், அவருக்குள்ள ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி. அப்படியே கண்விழித்து அந்த குமாரனாகிய கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவருடைய வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, மெய்யாகவே இவர் நீதிபரன், தேவனை மகிமைப்படுத்துகிறார். நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? துணிகரமான பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறல்ல, துணிகரமாக பொய்ய பேசுகிறல்ல, துணிகரமாக உண்மைக்கு மாறா நடக்கிறோம் இல்ல. இயேசு இயேசு என்று சொல்லிவிட்டு அவருக்கு விரோதமான நாம் செய்கிற இச்சையான காரியங்கள் பெரிதா இருக்கிறதல்ல.
இன்றைக்கு நீயும் நானும் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? இந்த 100க்கு அதிபதி அங்க நடந்த சம்பவத்தை கண்டு பயந்து நடுங்கி திகைத்து போய், இவர் மெய்யாகவே நீதிபரர் என்று சத்தத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தினார். நீயும் நானும் எத்தனை நாட்கள் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே எத்தனை விதமான காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா என்று மட்டும் இப்படி சொல்லிக்கொண்டு கிடக்கிறோமே. அவரை குறித்து எப்படி மேன்மை பாராட்டுகிறோம். அவர் சொல்லுகிறாரே, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீங்க நான் சொல்ல முடியுதா? சாத்தானுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? இன்னொரு கூட பாருங்க, மத்தேயு 27:54 நீங்க கவனிச்சீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம், அங்கே ஒருத்தர் சொல்ற காரியங்களை பாருங்க. 100க்கு அதிபதியும் அவனோடு கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியையும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். மெய்யாகவே இவருடைய தேவனுடைய குமாரன். அங்க காவல் காத்தவர்கள், அங்க இருந்த 100க்கு அதிபதி எல்லாரும் அங்க நடந்த சம்பவத்தை கண்டபோது இவர் மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க எப்படி சொல்ல போகிறீங்க? சாத்தானை கண்டு நீங்க சவாலிட போகிறீர்களா? உங்கள் எதிராளியை கண்டு நீங்கள் சவாலிட போகிறீர்களா? மெய்பரராகிய கிறிஸ்து உனக்காக எனக்காக ஆமென் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தாரே. 1 பேதுரு 2:22 ஆமென் சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? அவர் உனக்காக எனக்காக வெற்றி சிறக்கும்படியாய் அவர் பாவ சுமைகளை சிலுவையிலே சுமந்து அங்கே உனக்காக எனக்காக மரித்து அவர் ஜீவனை மகிமையாய் கொடுத்து மீண்டும் உயிரோடு எழும்பினாரே. அந்த கிறிஸ்து பற்றி அவர்கள் என்ன சொல்லுகிறது? படிங்கள் 1 பேதுரு 2:22. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அந்த உத்தமர், அந்த நீதிபரர், பிதாவிடத்திலிருந்து வந்தவர், குமாரனாய் இருந்தவர், உனக்காக எனக்காக சிலுவையை சுமந்தவர், உனக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினவர், உனக்காக எனக்காக பாடுபட்டவர், உனக்காக எனக்காக மரித்தவர், உனக்காக எனக்காக உயிரோடு எழும்பின அந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவ வார்த்தைகள் தானே, நிமிஷத்துக்கு நிமிஷம் பாவ எண்ணங்கள் தானே, நிமிஷத்துக்கு நிமிஷம் இந்த பாவம் செய்யலாமா, அந்த பாவம் செய்யலாமா, எப்படி செய்யலாம் என்று பலவிதத்தில் யோசிக்கிறோம் அல்லவா? ஆனா இந்த நீதிபரர் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனையும் காணப்படவில்லை என்று அழகான சான்றிதழ் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. எபிரேயர் 7:26 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவரை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் நீங்கள் கவனிக்கும் பொழுது, எபிரேயர் 7:26 பார்க்கும் பொழுது அவரை குறித்து சொல்லுகிறார்கள், பரிசுத்தரும் குற்றமற்றவரும் பாவிகளுக்காக என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மெய்யாய் இருக்கிறது. எபிரேயர் 7:26 பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவரும். ஆமென். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க, அவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர் எப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார். ஆமென். அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், பாவிகளுக்கு விலகிறவர். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில, உங்க நடப்பாதையில, உங்க சிந்தையில, உங்க எண்ணத்துல, உங்க சரீரத்துல நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்களா? குற்றமற்றவர்களா இருக்கிறீர்களா? பாவிகளுக்கு விலகி நடக்கிறீர்களா? ஏற்ற காலத்துல கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பா. 1 யோவான் 3:8 நீங்க பார்க்கும்போது இந்த வார்த்தை உறுதிப்படுத்தி அது தேவனுக்குரிய மகிமை குறித்து அழகாய் வெளிப்படுத்துகிறது. 1 யோவான் 3:8 நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை உன்னையும் என்னையும் தட்டி எழுப்புகிறது.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். என்னத்தால உண்டாயிருக்கிறான்? பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, இதனாலதான் இந்த கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு முன்பாக சொல்லுகிறார், இது உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உங்களை நான் விட்டு போக போகிறேன், நீங்கள் எப்படி என் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறீர்கள், எந்த விதத்தில் என் ராஜ்யத்தை நீங்க கட்டப் போகிறீர்கள், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றுமில்லையே, அதுபோல உங்களிடத்தில் ஏது இருக்க போகிறது? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்க போகிறாரா? என் பிதா உங்களிடத்தில் இருக்க போகிறாரா? எவர் உன்னிடத்தில் இருக்க போகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை எழுப்பி அங்கே சீசர்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை இன்றைக்கு நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். பிலிப்பியர் 2:15 சொல்லுகிறது, கோணலும் மாறுபாடான குற்றங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி, கோணலும் மாறுபாடான குற்றங்கள், ஆமென், கிறிஸ்துவாக தேவன் வாழ்ந்த காலத்தில் அவர் குற்றங்களை சுமக்கவில்லை. ஆம் பிரியமான தேவப்பிள்ளையே, அவர் இந்த குற்றம் செய்தார் அந்த குற்றம் செய்தார் என்று அவர் சுமக்கவில்லை. ஆனால் நீயும் நானும் ஆமென் செய்து கொண்டிருக்கிற குற்றங்களை அவர் சுமந்தார். ஆனால் அவரிடத்தில் எந்த குற்றமும் இல்லை. நீயும் நானும் செய்ததை தான் அவர் சுமந்தாரே கண்டு அவரிடத்தில் ஒரு குற்றமும் காணவில்லை என்று இதுக்கு முன்னால அநேக சான்றிதழ்களை நான் உங்களுக்கு முன்னே வைத்திருக்கிறேன். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, உங்களிடத்தில் என்னிடத்தில் எந்த குற்றம் இருக்கிறது? இன்றைக்கு எத்தனை பேர் குற்றங்களையே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம், குறைகளையே சொல்லிக் கொண்டு இருக்கிறோம். இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக குற்ற பேச்சு நீ பேசாத என்று சொல்லுகிறார். ஆமென். இரண்டாவது சொல்லுகிறார், பரிசுத்த விசுவாச பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்ற பேச்சு பேசாத என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக சொல்லுகிறார், ஊழியக்காரனுக்கு விரோதமாக குற்ற பேச்சுகளை பேசாத என்று சொல்லுகிறார். நான்காவது சொல்லுகிறார், கணவன் மனைவிக்கு விரோதமாக குற்ற பேச்சுகளை பேசாது என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக பிள்ளைகளுக்கு விரோதமாக குற்ற பேச்சுகளை பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆறாவது, பெற்றோர்களுக்கு விரோதமான குற்ற பேச்சுகளை பேசாதீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, நீ யாருக்கு விரோதமாய் குற்ற பேச்சுகளை பேசிக்கொண்டு இருக்கிறார்? நீ குற்ற பேச்சுகளை பேசிக்கொண்டு இருப்பாய் என்றால் உன் ஆசீர்வாதம் உனக்கு நிலை நிற்காது, உன்னுடைய சரீர சுகம் உனக்கு நிலை நிற்காது, உன் பிள்ளைகளோ உன் குடும்ப அலைந்து திரிகிறவர்களாக இருப்பார்கள். நீ மற்றவர்களை குறித்து குற்ற வார்த்தை பேசுவதற்கு உனக்கு இடமில்லை. ஆண்டவராகிய கிறிஸ்து இன்றைக்கு இதை உனக்கு எச்சரித்து சொல்லுகிறார். பரிசுத்தவான்களை பற்றி குற்றமாக நீ பேச வேண்டாம். பரிசுத்த விசுவாசிகளை குற்றமாக நீ பேச வேண்டாம். குறிப்பா ஊழியக்காரர்களை குற்றப்படுத்தி நீ பேச வேண்டாம். இன்றைக்கு எத்தனை பேர் சபைக்குள்ளும் சபைக்கு வெளியிலும் குற்ற வார்த்தைகளை எழுப்பி குற்றப்படுத்தி நீ பேசிக்கொண்டிருக்கிறார். ஒரு கனமான ஊழியக்காரர் உனக்கு முன்னே நேர்மையாய் ஊழியம் செய்தா அவரை குறித்து குற்றமாக நீ பேசுகிறார். ஆனால் ஒரு ஏமாற்று செய்யக்கூடிய ஊழியக்காரர் இருந்தா அவரை நீ உயர்த்தின செய்கிறார், நீ பேசுகிறார். இது கர்த்தருடைய பார்வையில் ஆகாத காரியம். ஆக பிரியமான தேவ பிள்ளைகளே, உன்னிடத்தில் குற்றம் காணப்பட வேண்டாம். வேதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவி குற்றமில்லாதவர்களாய் இருந்தாங்க. லூக்கா 1 6 பார்க்கும் பொழுது அங்கே எலிசபெத் சகரியா அவர்கள் முதிர் வயதிலும் பாருங்க கணவன் மனைவியா குற்றமில்லாதவர்களாய் தேவனுக்கு முன்பாக நின்ற ஒரு வார்த்தை அங்கே தெளிவுபடுத்துகிறது. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியேயும், கர்த்தரிட்ட சகல கற்பனைகள் பிரகாரம் நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் இருந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அல்லேலூயா. அதனால்தான் முதிர் வயதில் அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டார்கள். அவர்கள் குற்றமற்றவர்களா தேவனிட்ட கட்டளையை பின்பற்றினார்கள், ஞாபகங்களை பின்பற்றினார்கள். இன்றைக்கு நீ தேவனுடைய கட்டளையை நீ பின்பற்றுகிறாயா? அதை நீ பின்பற்றுகிறாயா? தேவனுடைய கட்டளையை நீ பின்பற்றுவதில்லை, தேவனுடைய வார்த்தையும் நீ பின்பற்றுவதில்லை, பரிசுத்த வாழ்க்கையின் வழியும் நீ பின்பற்றுவதில்லை. நீ கர்த்தருடைய சமூகத்திற்கு விலகி ஓடுகிறபடினா உனக்குள்ள இருக்கிற பேச்சு எல்லாம் குற்ற பேச்சுதான். நீ தவறா நடந்துகிட்டு இன்னொருத்தர் குற்றமாக நீ செயல்படுத்துகிறா.
நீ யோக்கியமா இல்ல, நீ நல்ல வழியில நடக்கல, உன் பேச்சு சரியில்லை, உன் நடக்க சரியில்லை, உன் பார்வை சரியில்லை. ஆனா இன்னொருவரை பார்த்து அவன் பேசுறது சரியில்லை, அவன் நடக்கிறது சரியில்லை, அவன் பார்வை சரியில்லைன்னு இப்படி சொல்லிக்கொண்டு கிடக்கிறாயே, கர்த்தரிடத்தில் நீ எப்படி நீ ஆசீர்வாதத்தை பெற முடியும்? என் அன்பு மகனே, மகளே, உன் வாயிலிருந்து வருகிற குற்ற பேச்சை இன்றைக்கு எடுத்து போடு. குற்றத்துக்கு இடம் கொடுக்காத. கிறிஸ்து அவர் வாழ்ந்த காலங்களில் குற்றத்துக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆதாம் ஏவாளை எடுத்துக்கொள்ளுங்கள், அழகு நிறைந்த தோட்டத்தில் வாழ்ந்தவர்கள். ஆனால் இன்னொருவனுக்கு அடிமையாகி இன்னொருவன் வார்த்தைக்கு இணங்கி அவர்கள் பாவத்துக்குரிய கண்களாக திறக்கப்பட்டு ஆண்டவர் வரும் நேரத்தில் பயந்து ஒளிந்து போய் இப்போ ஆண்டவர் வந்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றப்படுத்துகிறார்கள். இவங்களால தான் சொல்லி குற்றப்படுத்தி கொண்டதுனால இவர்கள் அந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, அந்த பரிசுத்த தோட்டத்தை விட்டு, அந்த பரிசுத்த தேவனை விட்டு அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். நன்றாக யோசித்து பாருங்கள். நீயும் நானும் தேவனுக்கு தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து சபையில ராபோஜன பந்திக்கு இடம் கொடுத்து கிறிஸ்தவன் என்ற ஒரு முத்திரையை நீ வாங்கி இருக்கிறாயே, நீ கர்த்தரை விட்டு விலகலாமா? அப்படி மகிமை விட்டு விலகலாமா? அப்படி பரிசுத்தத்தை விட்டு விலகலாமா? அந்த பரிசுத்தை விட்டு விலகுவதற்கும் அப்படி மகிமை விட்டு விலகுவதற்கும் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த விடாதபடி இருக்கிற காரணம் என்ன? குற்ற வார்த்தைகள், இன்னொருவரை குறை சொல்லி குற்றப்படுத்துகிற காரியங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, வாழ்கிற வாழ்க்கை கொஞ்சமா இருந்தாலும், கொஞ்ச நாட்கள் இருந்தாலும் ஆண்டவருக்காக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக ஜீவிக்கிற அந்த ஜீவியம் நம்மிடத்தில் வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிற குற்றங்களை எடுத்து வெளியே போடணும். வேதத்தில் பாருங்க, அங்கே லூக்காவில் 15ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதி வந்தீங்கன்னா, அப்பாவோடு இருந்த மகன் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பங்கு போட்ட மகன், அப்பா விட்டு நான் பிரியவே மாட்டேன் என்று சொன்ன அந்த மகன், அப்பாவோடு நான் இருப்பேன், அப்பா என்ன சொல்றீங்களோ அதை செய்வேன் என்று சொல்லி கடினமாக உழைத்து கடினமான பாதையில நெத்தி வருவ சுந்தி அப்பாவுக்காக தன்னை எல்லாவற்றையும் கொடுத்து அப்பாவுடைய வார்த்தையின் பிரகாரம் நடந்த இந்த மூத்த மகன் இப்ப என்ன நடக்க தெரியுமா? இளைய மகன் வீட்டுக்கு வந்தபோது இளைய மகன் செய்த காரியங்களை சொல்லி இளைய மகனை குற்றப்படுத்தி அப்பாவுடைய மனதை வேதனைப்படுத்துகிறார். அப்பா சொல்றாரு, மகனே, அவன் மரித்து போனான், ஆனா இப்பொழுது உயிர் பெற்று வந்திருக்கிறார், நீயோ எப்போது என்னோடு கூட இருக்கிறார், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதான் என்று சொன்னபோது கூட அவன் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் இருதயம் ஏற்றுக்கொள்ளாததுனால அப்பா இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள மூத்த மகனுடைய கால் உள்ள வரவில்லை, தாமதம் பண்ணார், அவன் பின்னுக்கே நின்று கொண்டிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்பாவோடு இருந்த இந்த மகன் இப்போது அப்பாவை விட்டு ஒரு ஸ்டெப் பின்னால வந்து அவன் என்ன செய்கிறான்? அப்பாவுடைய மகிமையை காணாம நின்று கொண்டு இருக்கிறான். அப்பாவை விட்டு போனவன், அப்பாவுடைய ஆசையை கொண்டு போய் அழிச்சவன் ஒரு மனம் திரும்புதலோடு வந்தபோது அவனுக்கு ஒரு பெரிய விருந்தை உண்டாக்கி அப்பாவோடு அந்த மகனை அணைத்து கொண்டு அப்பாவுடைய மகிமையை அந்த மகனுக்கு கனப்படுத்தும்படியாய் தேவ கிருபை வந்தது. இன்றைக்கு தேவ பிள்ளையே, நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு, நீ கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்ளாதே. இன்றைக்கு ஒரு மனம் திரும்புதல் உன்னிடத்தில் வரும் என்று சொன்னால் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பா. நீ குறையை சொல்லிக்கொண்டு, குற்றத்தை சொல்லிக்கொண்டு கர்த்தருடைய மகிமையை விட்டு தூர போய் விடாத. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஆண்டவருடைய அன்பு உன்மேல் வருகிறது. அவருடைய மகிமையை நீ அற்பமா எண்ணாத. அவருடைய மகிமையை நீ அற்பமா எண்ணாத. அவருடைய மகிமையை பிடித்துக்கொள். அவருடைய மகிமையை பிடித்துக்கொள். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நாம் யாரை விட்டு விடுகிறோம்? சின்னவங்களையும் விடுறதில்லை, வாலிபனையும் விடுறதில்லை, கணவனையும் விடுறதில்லை, மனைவியும் விடுறதில்லை, அப்பாவும் விடுறதில்லை, அம்மாவையும் விடுறதில்லை, ஊழியக்காரனை விடுறதில்லை, தீர்க்கதரிசியா இருந்தாலும் விடுறதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, அவர்களை குற்றப்படுத்தி கொண்டு, அவர்களை குறை சொல்லிக் கொண்டு
நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துக்கு விரோதமாய் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். இவர் சரியானவரா, இவர் என் வீட்டுக்கு வரவில்லை, இவர் அப்படி பண்றார், இவர் இப்படி பண்ணுகிறார் என்று சொல்லிக்கொண்டு உங்க ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்க இழந்து கொண்டு இருக்கிறீர்கள். வேத வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனால தான் தன் சீஷர்களை அழைத்து அவர் சொல்ற வார்த்தை இது, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி உங்களை குறித்தும் ஆண்டவர் இந்த வார்த்தையினாலே எச்சரிக்கிறார். நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் விழித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் உங்க கண்களை ஏறெடுத்து அவர் நோக்கி பார்த்து அவருடைய பிள்ளைகளா நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னார். உங்களை சாத்தானத்தில் கர்த்தர் விடமாட்டார். பரலோக மகிமைக்கு நேரா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க கை பிரயாசம், உங்களுடைய பாடுகளின் வழிகை அனைத்து உங்களுக்கு ஜெயமாக மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் கிறிஸ்துவின் மகிமையை நீங்கள் கண்டவர்களாய் பெற்றுக்கொண்டவர்களாய் மற்றவர்களுக்கு முன்பாக கிறிஸ்துவை எப்படி உயர்த்தி ஒரு குற்றமும் காணவில்லை என்று சொன்னார்களோ அதே போல உன்னை குறித்தும் கர்த்தர் பேசுவார், கர்த்தர் சொல்வார், கர்த்தர் நடத்துவார். அந்த மகிமைக்கு உன்னை ஒப்புக்கொடு. இன்னொரு வசனம் தெளிவுபடுத்த சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 1:8 நீங்க பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை படியுங்கள். முடிவுக்கு நேரா நான் வந்து கொண்டிருக்கிறேன், சீக்கிரமாய் படியுங்கள். 1 கொரிந்தியர் 1:8 படியுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருந்தால் உலகத்தின் முடிவு வருது. அதனால தான் மத்தேயு கடைசி அத்தியாயத்துல கடைசி வசனத்தில் சொல்லுகிறார். மத்தேயு 28:20 கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? அங்கே பாருங்க, மத்தேயு 28 கடைசி 20 வார்த்தை. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். மற்ற எல்லாருக்கும் நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மற்றவர்களை குற்றப்படுத்துவதை விட்டுவிட வேண்டும். எதுக்கு எடுத்தாலும் குற்றம் தான். திடீர்னு ஒரு பலவீனம் வந்துச்சா உடனே இவங்க தான் இப்படி பேசினாங்க, இவங்க தான் இப்படி சொன்னாங்க, அதனால தான் நான் பலவீனம் வந்தேன். ஒரு ஆசீர்வாதம் உங்களை விட்டு போயிடுச்சா, இவங்க தான் என் ஆசீர்வாதத்துக்கு தடைக்கு காரணமாக இருந்தாங்க, இவங்க பேசின பேச்சு தான் என் ஆசீர்வாதம் எனக்கு வரவில்லை. இப்படி நினைச்சதுக்கெல்லாம் குற்ற வார்த்தையில சொல்லி சொல்லி நீ ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டிருக்கிறாய். இங்க அவர் சொல்றது என்ன? முடிவு பரிந்தும் கடைசி வரையிலும் நீ குற்றமற்றவனா இரு. அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை விட்டு விலக மாட்டார். ஜோசுவாவுக்கு அப்படிதான் வாக்குறுதி கொடுக்கிறார். ஜோசுவா 1 நீங்க கவனிக்கும் பொழுது அங்கே அவர் வாக்குறுதி கொடுக்கிற வார்த்தை என்ன? ஜோசுவா 1:5 நீங்க பார்க்கும்போது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். அல்லேலூயா. நீ குற்றமற்றவனாய் கிறிஸ்துவுக்கு முன்னால் கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதை செய்கிற பிள்ளையாய் நீ நடக்கும் பொழுது அவர் நிச்சயமா கைவிட மாட்டார். உன் பெயரை அவர் புகழ்படுத்துவார், உன் பெயரை அவர் கனப்படுத்துவார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசி 43 1 முதல் 4 வரை அவர் சொல்லுகிற ஒரு தெளிவான வார்த்தை. ஏசாயா 43:1 நீங்க 4 வரை நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்ற ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நீங்க கவனிங்க. இப்போதும் யாக்கோபே அந்த இடத்துல உங்க பேரை போட்டுக்குங்க. இப்போதும் ரபீந்தரே, கர்த்தர் என்னை பார்த்து சொல்லுகிறார்,
இப்போது ரவீந்திரே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க பேரை போட்டுக்கொள்ளுங்க. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடைய. பாத்தீங்களா? நீ குற்றமற்றவனாய் இருப்பாயண்டா, குற்றத்துக்கு இடம் கொடாத இருப்பாயானா, உன்னை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்ட, உன்னை பேர் சொல்லி அழைத்த, நீ என்னுடையவன் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நீ கர்த்தருக்கு பிரியமானவனாய் நேசகுமாரனாய் அவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நடப்பாயானால், அடுத்து வருகிற வார்த்தைகளை கவனியுங்கள். அந்த வார்த்தை உன்னை குறித்து என்ன சொல்லுகிறது? நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ குற்றமற்றவனாக தேவனுக்கு முன்பாக இருந்து நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்மேல் புரளுவதில்லை, ஆறுகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. அடுத்து சொல்ற வார்த்தை என்ன? நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் இரட்சகருமாய் இருந்து தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஆமென், அல்லேலூயா. அடுத்து சொல்றா, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். நீ என் பார்வைக்கு கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? நீ குற்றமில்லாதவனாய் குற்றமற்றவனாய் கர்த்தருக்கு முன்பாக உன் பரிசுத்த வாழ்க்கை மெய்யாய் இருக்குமானா, நீ உண்மையுள்ளவென்று பேரெடுப்பாயானால், நீ கர்த்தருக்கு பிரியமாய் நடப்பாயானால், அந்த வார்த்தையின்படி நீ செய்வாயாண்டா, உன்னை கர்த்தர் சொல்றா, நீ என் பார்வைக்கு அருமையானவன், என் பார்வைக்கு அருமையானவன். உன்னை குறித்து சகல ஜனத்தாரும் பேசுவாங்க, உன் வீட்டார் பேசுவாங்க, உன் சபையார் பேசுவாங்க, உன் வேலைத்தலத்தை பேசுவாங்க, நீ படிக்கிற இடத்துல பேசுவாங்க. நீ கர்த்தருக்குரியவன், கர்த்தருடைய பார்வையில இவன் கனம் பெற்றவன் என்று சொல்லி ஆவியானவர் உன்னை குறித்து பேச வைப்பா. கடைசியா இன்னொரு வசனத்தை வாசித்து இந்த செய்தியை நிறைவு செய்யும்படியா இங்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க கண்ணோக்கி பாருங்க. அங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கண்ணோக்குவோம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு, நீங்க திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி, கர்த்தரை நீங்க பின்பற்றுகிறவர்களாக இருந்தால், இந்த 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தருக்குள் காக்கப்படும் என்று சொல்லி, இந்த வார்த்தையின் பிரகாரம் உன் ஆவியை காத்துக்கொள், உன் ஆத்துமாவை காத்துக்கொள், உன் சரீரத்தை காத்துக்கொள். ஆவியிலோ ஆத்துமாவிலோ சரீரத்திலோ எந்த குற்றத்துக்கும் இடம் கூடாதே. நீ யார்? நீ கிறிஸ்துவால தெரிந்து கொள்ளப்பட்டாய். நீ யார்? அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாய். நீ யார்? அவருடைய நாமத்தினாலே என்னுடைய மகன் மகள் என்று பெயர் பெற்றிருக்கிறாய். உன்னை என் பார்வைக்கு கனமுள்ளவன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படிப்பட்டிருக்கிற நீ உன் ஆவியை, உன் ஆத்துமாவை, உன் சரீரத்தை காத்துக்கொள். உன் ஆவி ஆத்துமா சரீரம் காக்கும்படியாய் கிறிஸ்துவாக தேவன் உன்னை நேசிக்கிறார். என கண்பான தேவ பிள்ளையே, குற்றமற்றவராக குற்றம் இல்லாதவர்களாக இயேசுவுக்கு முன்னால் நீ நிற்க வேண்டும் என்பதே இந்த சத்தியம் உன்னை குறித்து பேசுகிறது. உன் ஆசீர்வாதத்துக்கு குறை, உன் சமாதானத்துக்கு குறை, உன்னுடைய சுகத்துக்கு குறை, உன் குடும்பத்தில் எப்பொழுதும் வருகிற வாக்குவாதத்தின் வழிமுறையின் குறை எதற்காக? நீ குற்றமுள்ளவனாய் தேவனுக்கு பிரியமில்லாதவராய் இருப்பதினால இந்த ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றா, உன் ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமில்லாமல் காத்துக்கொள். இந்த வசனத்தை திரும்ப படிச்சு பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை திரும்ப ஒரு தடவை நீங்க படிங்க. அங்க சொல்லப்படுற வார்த்தை என்ன?
நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடே திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றவர்களாகி. ஹல்லேலூயா. கர்த்தரை பின்பற்றுங்கள், கர்த்தருடைய வார்த்தையின்படி நடங்க. தேவ ஆவியானவர் உங்களை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்க வாழ்வதற்கு இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் நீங்க விட்டு விடாதபடிக்கு, ஒரு நாளும் அதை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு ஆவியானவருக்குள்ள நீங்கள் அசைவாடுவீர் என்று சொன்னார். ஆவியானவருக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க சந்தோஷமாய் கொடுப்பீர் என்று சொன்னால் அந்த வார்த்தையில கர்த்தருடைய மகிமை வெளிப்படும், கர்த்தருடைய கிருபை வெளிப்படும். அந்த கிருபை தான் உங்களை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், பேர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள். அவர் சொல்றார், நீங்கள் என்னுடையவர் என்று சொல்லி. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அன்று சீசர்களுக்கு மத்தியில கர்த்தர் இவ்விதமாக பேசினார். உலகத்தின் அதிபதிக்கு என்னிடத்து ஒன்றுமில்லை என்று நீங்க சொல்லுவீர்களா? இந்த உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கு என்னிடத்து ஒன்றல்ல. நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், நான் உண்மையாய் இருக்கிறேன், நான் கர்த்தரை சரியா ஆராதிக்கிறேன், நான் சரியாய் துதிக்கிறேன், ஆலயத்துக்கு சரியாய் செல்லுகிறேன். அவருடைய நாம மகிமைப்பட என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லக்கூடும்? எத்தனை பேர் சொல்லக்கூடும்? தேவ பிள்ளையே, அவருடைய நாமத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உனக்கு எல்லா விதத்திலும் அவர் கனமான காரியங்களை செய்வார். உன் உபத்திரவத்தின் பாதையை அவர் மாற்றுவார். உன் ஆவிக்குரிய வழியை, உன் ஆத்துமாக்குரிய வழியை, உன் சரீரத்துக்குரிய வழியை அவர் ஜெயமான பாதையில் நடத்தி சகல ஆசீர்வாதத்திலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த நாளில் இந்த சத்தியத்தை நீ உண்மையாய் கேட்டிருப்பாய். ஆனால் பரிசுத்தவான்களே, நீங்கள் உண்மையா கேட்பீங்களா? பரிசுத்த விசுவாசிகளே, நீங்க உண்மையா கேட்டிருப்பீங்களா? பரிசுத்த ஊழியக்காரர்களே, நீங்க உண்மையா கேட்டிருப்பீர்களா? பரிசுத்த கணவன் மனைவியே, நீங்க உண்மையா கேட்டிருப்பீங்கன்னா? பரிசுத்த பெற்றோர்களே, நீங்க உண்மையா கேட்டிருப்பீங்களா? பரிசுத்த பிள்ளைகளே, நீங்க உண்மையா கேட்டிருப்பீங்களா? உங்க ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரம் கிறிஸ்து இயேசு எதிர்பார்க்கிற பிரகாரம் எந்த குற்றத்துக்கும் இடக்கூடாதபடி உங்களை அர்ப்பணம் செய்து அவருக்கு பிரியமானவனாய் அவருடைய நேச குமாரனாய் அவருக்கு செவி கொடுத்து நீங்க நடப்பீங்க என்று சொன்னால் உங்கள் ஆசீர்வாதத்தை தேவன் பரலோகத்திலிருந்து வரிசைக்க செய்வார். நீங்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கம்பீரத்தோடும் நீங்க கர்த்தருக்கு முன்பாக இருப்பீர்கள். அவர் உங்கள் கரங்களை பிடித்து உங்களுடைய வழிமுறையை அவர் சபையாக்குவார். சகல ஆசீர்வாதமும் உங்கள் மேல் வந்து பலிக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த செய்தி எனக்கு தான் என்று சொல்ல முடியும்? எத்தனை பேர் விசுவாசத்தோடு இன்றைக்கு உங்களை அர்ப்பணம் செய்ய முடியும்? யூதாசுடைய அறிக்கை எப்படி இருந்தது? ஏரோதுடைய அறிக்கை எப்படி இருந்தது? பிலாத்துடைய அறிக்கை எப்படி இருந்தது? பிலாத்துவின் மனைவியுடைய அறிக்கை எப்படி இருந்தது? மரிக்கும் சிலுவையில் மரிக்கும் தருவாயில் இருக்கிற கல்வனுடைய அறிக்கை எப்படி இருந்தது? நூற்றுக்கு அதிபதியுடைய அறிக்கை எப்படி இருந்தது? காவல் காத்து கொண்டிருந்த சேவகளுடைய அறிக்கை எப்படி இருந்தது? இன்றைக்கு அதே உங்க அறிக்கை எப்படி இருக்கிறது? உங்களை குறித்து பிதாவானவர் சபைக்குள்ளோ, உங்க வீட்டுக்குள்ளேயோ, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேயோ உங்களை குறித்து அவர் என்ன பேசுவார்? இவன் என் நேசகுமாரன், இவருக்கு இவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், இவர் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குமாரனே, குமாரத்தியே, கணவனே, மனைவியே, தகப்பனே, தாயே, ஊழியக்காரரே, உங்களை குறித்து கிறிஸ்துவாக தேவன் இப்படி சொல்வாரா? அப்படி சொல்வார் என்ற நம்பிக்கையுடையவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள் இருக்கும் இடத்திலேயே உங்க முழங்கால்களை முடக்கி அல்லது எழுந்து நின்று அவரை மகிமைப்படுத்துங்க. அப்பா, நான் இவ்வளவு நாட்களாய் மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டு கிடந்தேன், அதனால்தான் என் ஆசீர்வாதம் குறைவாக இருந்திருக்கிறது.
இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். என் ஊழியக்காரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என் சபையை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என் வேலைதளத்தில் இருக்கிற முதலாளியை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என் பெற்றோரை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என் கணவனை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என் மனைவியை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என் பிள்ளைகளை குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன், என்னை சார்ந்தவர்களை நான் குற்றப்படுத்தி கொண்டிருந்தேன். அதனால தான் என் ஆசீர்வாதம் எனக்கு குறைவாய் இருந்திருக்கிறது. இதை இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன். எனக்காக தான் இந்த வார்த்தை, எனக்காக தான் இந்த தீர்க்க தரிசன செய்தி, எனக்காக தான் இந்த வழிமுறை. எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேர் மேல தேவனுடைய கரம் அப்படியே வைக்கப்படுகிறது. தேவன் உங்களை கனமாய் ஆசீர்வதிக்க போகிறார். தேவன் உங்களை சபையா நடத்த போகிறார். இந்த உலகத்துக்கு நீங்க வெளிச்சமாய் மாறப்போகிறீங்க. உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆசீர்வாதமா மாறப்போகிறீங்க. உங்க வாழ்க்கைக்கு நீங்கள் கனம் பெற்ற கனத்தை பெறப்போகிறீங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். தேவகுமாரன் ஆமென் ஆகிய கிறிஸ்துவை பிதா எப்படி கனப்படுத்தி உயர்த்தினாரோ அதே போல குமாரனாகிய கிறிஸ்து உன்னையும் என்னையும் உயர்த்தி கனப்படுத்தி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு இந்த வார்த்தை உங்களை இப்பொழுது பரிசுத்தப்படுத்துகிறது. ரீமா சந்துடா நீதுரிபி யாக்காமா இஸ் a God mighty power. நான் ஆதரிக்கிற இந்த தாசன் உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஆதரிக்கிற என் தாசன், என் அன்பு மகனே, உன்னை நான் ஆதரிக்கிறேன். நீ என்னுடையவனாய் இருக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன். என் அன்பு மகளே, நான் உன்னை ஆதரிக்கிறேன். நீ என்னுடைய மகளாய் இருக்க நான் உன்னை தெரிந்து கொண்டேன். உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என் பார்வைக்கு கனம் பெற்றிருக்கிறாய். உன்னை சாதாரணமாக நான் வைப்பதில்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். காதுள்ளவன் கேட்க கடவனாக, ஓ காதுள்ளவன் கேட்க கடவனாக. இந்த வார்த்தை கேட்கிற என் அன்பு சகோதரனே, உன் காதுகள் இப்பொழுது மந்தமாய் இருக்குமானால் இப்பொழுது உன் காதுகள் தெளிவாய் கேட்கப்படுவதாக. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், நான் உன்னை வழிநடத்துகிற தேவன், நான் உன்னை காக்கிற தேவன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசினதுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமம் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த இடத்தில் நீங்க உலாவி கொண்டிருந்ததுக்காக நன்றி. He is a mighty God in the name of Jesus. ஒரு மூற்ற ஊழியக்காரருடைய கண்கள் எல்லாமே கண்ணீர் வடிகிறத நான் பார்க்கிறேன். எஸ் எஸ் லார்ட், அந்த கண்ணீரை கர்த்தர் துடைக்கும்படியாய் இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. என்னை குற்றப்படுத்துகிறார்களே, நான் எவ்வளவு கடினமாக இந்த ஊழியத்தை நான் செய்திருக்கிறேன், எப்படிலாம் நான் ஓடி இருக்கிறேன், எப்படிலாம் உழைத்திருக்கிறேன், ஆனா என்னை குற்றப்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறீர்களா? நிச்சயம் கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கேற்ற காரியம் நீங்க காண்பீர்கள். நான் உங்களை கைவிடுவதில்லை, ஏற்ற காலத்தில் உங்கள் மேல் என் ஆசீர்வாதத்தை பொழிவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ ஃபாதர். நன்றி. எங்கள் யாவரையும் நீங்க ஆசீர்வதித்துக்காக நன்றி. உமது கரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பரலோக நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் நானும் கர்த்தரிடத்தில் அமர்ந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். உலகத்தின் அதிபதி உங்கள் பக்கத்தில் வருகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைத்து அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நீங்கள் தட்டி சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுகிறார். இந்த ஆசீர்வாதம். God bless you.